கலைஞர் என்கிட்ட பதில் சொல்லாதே மேலே போயிட்டாரே. உங்களுக்கு அது தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கின்றார்கள். தன்னை விட மேல் பொறுப்புக்கு வரக்கூடாது. உடனே என்ன விமர்சனம் பண்றாரு? கலாம் என்றால் கலகம், எப்படியோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் கலகம் பிறந்து விட்டது. சூதுங்கிற அதிகாரத்தில் வருது. சூதாடுகின்ற இடத்துக்கு பேரு கழகம். அப்படின்னா நீங்கள் தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சூதாடுகின்ற இடமா? சினிமா நடிகர், ஒரு நடிகை குடியரசுத் தலைவரை காப்பாற்றி இருந்திருந்தால் குன்றின் மேல் இட்ட விளக்கு மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருப்பார். ஒரு குடியானவை காப்பாத்தினதுனால குடத்துக்குள் வச்ச விளக்கு மாதிரி ஆயிட்டார். சாதனை படைச்சு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது இதை விட பெருசா ரஜினியினுடைய வாய்ஸ். கலைத்துறையில் இருக்கிறவங்களுடைய மதிப்பு ஒரு இது 8 கோடி மக்களுடைய அறியாமை. இதை யாராச்சும் பேசுறாங்களா? பெரியார் கோடாரியில தென்னை மரத்தை வெட்டினது தான் பேசுறாங்க. உங்களுக்கு பெரியாருடைய கொள்கைங்கிறது கோவணத்தோணி நூல் அளவு கூட கிடையாது. கார்ல் மார்க்ஸ் பொதுவுடைமை தத்துவம் மண்ணில் அறிமுகப்படுத்துறார். வச்ச பேர் என்ன? கேபிட்டல். நவரஸ் தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் விவசாய சங்க தலைவர் நல்ல சுவாமி ஐயா அவர் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். கலைஞர் 100, அதை பத்தி உங்க கருத்து என்னங்க? கலைஞர் என்கிட்ட பதில் சொல்லாதே மேலே போயிட்டாரே. உங்களுக்கு அது தெரியுமா? ஏபிஜே அப்துல் கலாம் தெரியுமா? தெரியுங்க. குடியரசுத் தலைவராக இருந்தார். அவருடைய பதவி காலம் முடிகின்ற ஒரு நேரம் மேற்கு வங்காளத்தினுடைய மம்தா பானர்ஜி 2வது முறையா அவர் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் அது நாட்டுக்கு பெருமை அப்படின்னு இந்த அம்மா முன்மொழிகிறாங்க. பட்நாயக் ஒரிசாவினுடைய முதலமைச்சர் வழிமொழிகிறார். சந்திரபாபு நாயுடு பாஜக ஏற்றுக்கிறாங்க. இதர கட்சிகளும் ஏற்றுக்கிறாங்க. அதை காங்கிரஸ் மௌனம். ஏன்னா சோனியா பிரதமராக வர்றதுக்கு தடைக்கல்லாக இருந்த காரணத்தால் அப்போ அந்த கூட்டணியில் திமுக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கின்றார்கள். தமிழன் தன்னை விட மேல் பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படிங்கன்னு நினைச்சாரோ நம்ம தெரியல. அதை அவர்னால தாங்கிக்க முடியல. உடனே என்ன விமர்சனம் பண்றாரு பத்திரிகையாளர் மத்தியில்? கலாம் என்றால் கலகம், எப்படியோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் கலகம் பிறந்து விட்டது. அதை பார்த்துட்டு நான் எழுதுனேன், ஐயா நீங்கள் கலாம்னா கலகம்ங்கிறீங்க, அப்படியே அரபு மொழியில் கலாம்னா கலகம் என்று இருந்தாலும் அவர் எப்படி அதற்கு பொறுப்பாவார்? அவர் என்ன அந்த பேரை தனக்குத்தானே சூட்டிக்கிட்டாரா? பெற்றவங்க பெரியவங்க வச்ச பேருக்கு அவர் எப்படி பொறுப்பாவார்? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கீங்க. உங்களை வாழும் வள்ளுவர்னு சொல்கிறாங்க, முத்தமிழ் வித்தகர்னு சொல்கிறாங்க, தமிழன தலைவர்னு பெருமையாக பேசுகிறாங்க. நீங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். கழகம்னு என்ன சொல்லுங்கய்யா? கழகம்ங்கிற சொல்லு திருக்குறளில் 2 இடத்துல எடுத்தாளப்படுது. சூதுங்கிற அதிகாரத்தில் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். அடுத்த குறள் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். கழகத்துக்குள்ள காலை பதிச்சிட்டா பாரம்பரிய சொத்துக்கள் எல்லாம் பாழ்பட்டு போகும், நல்ல நாகரிக பண்பாடு நாசமாக போயிரும்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. கழகம்னு என்ன? சூதுங்கிற அதிகாரத்தில் வருது. சூதாடுகின்ற இடத்துக்கு பேர் கழகம். அப்படின்னா நீங்கள் தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சூதாடுகின்ற இடமா? அரசியல் கட்சி எல்லாத்துக்குமே கழகம் தான். சூதாடுகின்ற இடமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. எனக்கு ஏபிஜே அப்துல் கலாமுக்கு எவ்வளவு உறவு தெரியுமா, நீங்கள் அவரையே போய் கேளுங்க அப்படின்னு வெளியே தான் அவுட்டரில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார வெளியே. நேரடியாக அவர் இருக்கும் வரை எனக்கு பதில் சொல்லலை. நீங்கள் கலாம் என்பதை கலகம் என்று சொல்லி இருக்கின்றீர்கள், ஆனால் கழகம் என்பது சூதாடுகின்ற இடம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்படி சொன்னதுக்கு பதிலே இல்லை. பகுத்தறிவு பாசறையிலிருந்து வெளிவந்தவங்க பல பேர் இருக்காங்க, அவங்களாவது பதில் சொல்லட்டுமே பார்ப்போம். அதாவது இது குடியரசுத் தலைவரை ஒரு முதலமைச்சர்கிட்ட இருந்து காப்பாற்றி விட்டார். திருச்செங்கோட்டில் பொன்ராஜ் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் குடியரசுத் தலைவர்கிட்ட. ஐயா கலைஞர் கலாம் என்றால் கலகம்னு நையாண்டி பண்ண போது கழகம்னா சூதாடுகின்ற இடம்னு சொல்லி திருக்குறளை மேற்கோள் காட்டி காப்பாற்றி விட்டாருங்கய்யா, இவர்தானுங்கய்யா நல்ல சாமின்னு அறிமுகப்படுத்தினார். ஆனால் பத்திரிகையில் ஒரு பத்தி செய்தியில் வந்தது, குமுத ரிப்போர்ட்டரில் மட்டும் அட்டப்படத்தில் வந்தது. ஏன்னா அந்த பத்திரிகை நிருபர் எனக்கு வேண்டப்பட்டவர், அதனால அட்டப்படத்தில் போட்டாங்க இந்த செய்தியை. இதே ஒரு சினிமா நடிகர், ஒரு நடிகை, மேக்கப் போடுறவங்க குடியரசுத் தலைவரை காப்பாற்றி இருந்திருந்தால்
குன்றின் மேல் இட்ட விளக்கு மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருப்பார். ஒரு குடியானவை காப்பாத்தினதுனால குடத்துக்குள் வச்ச விளக்கு மாதிரி ஆயிட்டார். ஃபிளாஷ் நியூஸ் அல்ல, கிடையாது. இதுதான் குடியானவனுக்கு ஒரு மரியாதை. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவு. 1996 தேர்தல் சீர்திருத்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி மொடக்குறிச்சி தொகுதியில் 1350 வேட்பாளர்கள் நிறுத்தி தேர்தலையே நிறுத்தி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. நிறைய பத்திரிகையாளர் வந்தாங்க. பேட்டி ஆரம்பம். ஒருத்தர் வந்தார், ரஜினி வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு. உடனே என் முன்னாடி யாரும் இல்லை, போயிட்டாங்க. கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றது. உலக சாதனை படைச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது இதை விட பெருசா ரஜினியினுடைய வாய்ஸ். கலைத்துறையில் இருக்கிறவங்களுடைய மதிப்பு ஒரு இது. 8 கோடி மக்களுடைய அறியாமை. கலைத்துறை என்ன துறை? நீங்க ரசிகனா வச்சு கொண்டாடுங்க. எதுக்கு அரசியலுக்கு இழுக்கிறீங்க? ஒரு பகுத்தறிவு வேண்டாம்? பஸ் ஸ்டாண்டு கழிவற மாதிரியால் நாருது உங்க பகுத்தறிவு. பகுத்தறிவு பகலவன்கள் சொன்னது என்ன பகலவன்? பகுத்தறிவு பகலவன். இதா பகுத்தறிவு? இதே பெரியார் சொன்னது ஏத்துக்கிறாங்களா அவங்க? இப்போ திமுக, அண்ணா திமுக, மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம், எல்லாமே பெரியார் தூக்கி வச்சிருக்காங்கல்ல. திராவிட கழகம் வீரமணி பெரியார் தூக்கி கொண்டாடுறாங்கல்ல. பெரியாருடைய கொள்கை ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிறது இல்லையே. 22/1/1963 தந்தை பெரியார் கும்பகோணத்துல ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி பேசுகின்ற பொழுது 1921 நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்த போது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது ஒரு உணவு. கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். மரத்திலிருந்து இறக்குன கல்லை மரத்தடியிலே குடிக்கிற கொடுத்துட்டா எந்த பாதிப்பு வராது. மொத்தத்தில் கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு மரத்து கல்லை குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு கல்லை குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியவே இல்லை. இதுக்கிடையில மதுவில கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா கல்லுக்கு தடை விதிச்சிட்டாங்க. கல்லு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. திருட்டுக்கல்ல குடிக்கிறது கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நோய் முத்தி போய் செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அவர் உயிரோடு இருந்திருப்பார். இதை யாராச்சும் பேசுறாங்களா? பெரியார் கோடாரியில தென்னை மரத்தை வெட்டினது தான் பேசுறாங்க. அதான் பேசுறாங்க. குமரி அனந்தன்ல இருந்து நான் கேட்கிறேன். உயில் இருக்கு, 1000 உயில் நீங்க எழுதலாம். எது செல்லும்? இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எழுதின உயில் தான் செல்லும். அந்த மாதிரி 1921 சொன்னது செல்லுமா? இல்ல 1963 செஞ்சது சொன்னது செல்லுமா? 63. இந்த அடிப்படை புரிதலே கிடையாது மக்களுக்கு. இன்னைக்கு நான் வீரமணிய பலமுறை பார்த்து சொன்னோம். நீங்க பெரியாருடைய கொள்கை கல்லுக்கு விடுதலை, நீங்க போராடுங்க. எங்களோட இணைஞ்சு போராடினா நல்லதுன்னு எதிர்பார்க்கிறோம். எங்களோட இணையருக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லா போனா தனி மேடையில் நின்னாவது நீங்க குரல் கொடுங்க அப்படின்னா இதுவரையில எந்த பதிலும் கிடையாது. பெரியார் விட்டு சென்ற சொத்துக்களை அவர் நிர்வகிக்கிறாரு. பெரியார் எப்படி சொத்துக்களை சேர்த்தாரு? எடைக்கெடை வெங்காயத்திலிருந்து மக்கள்கிட்ட வாங்கித்தே சேர்த்தாரு. அதை நீங்க நிர்வகிக்கிறீங்கல்ல, பல்கலைக்கழகம் உட்பட அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறீங்கல்ல. உங்களுக்கு பெரியாருடைய கொள்கைங்கிறது கோவணத்தோணி நூல் அளவு கூட கிடையாது. பெரியார் விட்டு சென்ற சொத்துக்கள் தான் பெருசு. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லணும், நல்குறவார் சொற்பொருள் சோர்வுவிடும். வீரமணி முதல் கொண்டு இந்த வள்ளுவர் குரலை தான் பின்பற்றுறாங்க. கார்ல் மார்க்ஸ் பொதுவுடைமை தத்துவம் மண்ணில் அறிமுகப்படுத்துறார். வச்ச பேர் என்ன? கேபிட்டல். இதற்காக எதையும் செய்வார்கள். நன்றிங்க.